ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் எஸ் நம்ம சேனலுக்கு கேட்ட அதே ப்ராடக்டோட வந்திருக்கேன். தமிழிலே பார்த்துருப்பேங்க. எஸ் மக்களே, அகெயின் ஒரு கன்னோட ரிவ்யூ. என்னடா எத்தனை கன்றா எப்பா சாமி போயிட்டே இருப்பியாடா அப்படின்னா எனக்கே தெரியல கைஸ். ஆக்சுவலாக இதுக்கான எண்டு இருக்கா அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இன்னும் வரல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்களா, அது எனக்கு வரல. அண்டு நாளடைவு போகும்போது சில விஷயங்கள் வந்து வேண்டாம், சில விஷயங்கள் வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து டிசைட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து உள்ளே வந்து ஒரு பிஸ்டல், ஒரு கன் இருக்க போகுது. ப்ராடக்ட் வந்து அம்மா வந்து என்னடா அப்படிங்க. அப்போ யூஸ்வலாக ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் வீட்டுக்கு வந்துட்டுனா பாக்ஸில் என்னடா அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து சரி என்னவா இருக்கும் கெஸ் பண்ணு அப்படின்னு சும்மா கேட்டேன். அவங்க பாக்ஸ் எடுத்து பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக வந்து போட்டிருந்தது. நான் அவங்களை காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, தெளிவாக வந்து டாய் கன்னு போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சரியான திட்டு விழல. ஏண்டா எத்தனை கன் தானா வாங்குவேன் அப்படின்னாங்க. ஸோ அதே தான் கைஸ், ஹாபிஸ் எனக்கே தெரில எத்தனை கன் வாங்குவேன்ட்டு. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் நீங்கள் நிறையவே கன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏர்சாஃப்ட் கன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஏர் கன்ஸ் பார்த்துருப்பீங்க. அதை தாண்டி வந்து நிறைய மற்ற டாய் கன்ஸ், இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டாட் கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டாட் கன் தான். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டு கிடையாது, அதே மாதிரி கன் தான். ஆனால் ஒன்றும் இல்லை, காம்பேக்டான கன் மக்களே. ரீசெண்டாக வந்து ஒரு திவாலி கன் அது எடுத்துகிட்டு வரல மேலே. ஆக்சுவலாக இப்போது ஸோ மாதிரி திவாலி கன்னை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன், வாங்கியிருப்பேன். நீ பார்த்துப்பீங்களே, அது நல்லா சின்னதாக இருந்ததில்ல. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ஒரு பிரேக் ஓப்பன் டைப் ரிவால்வராக இருந்தது. ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிறதும் ஒரு ரிவால்வர் தான். ஆனால் இந்த வாட்டி வந்திருக்கிறது பிரேக் ஓப்பன் டைப் கிடையாது. எஸ், இது வந்து ஸ்வில் ஓப்பன் டைப். அதாவது நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுவோம், சைடில் எப்படி சிலிண்டர் ஓப்பன் ஆகல அந்த மாதிரி கன் நான் பார்த்தேன் ரீசெண்டாக அமேசானில். சின்னதாகவும் இருந்தது, அது மாதிரி ஓப்பன் டைப்பும் இருந்தது. ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து இன்னொரு டாட் கன் பார்த்துருப்பீங்க. அதுக்கான வீடியோ லிங்க் கீழே கொடுக்குறேன், இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வில் ஓப்பன் டைப் தான். அது வந்து சைடு ஓப்பன் டைப் ரிவால்வர் தான். அது கொஞ்சம் பெரிய கன், லைட் வெயிட்டாக இருந்தது. உள்ள கன் இருக்குதான்னு கூட தெரில அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். வேணால் உங்களுக்கு காட்டம் பாருங்கள். பாக்ஸ் என்கிட்ட இருக்குது, கன் வந்து கீழே இருக்குது, பாக்ஸ் மேலே வச்சுருக்கேன். இந்த கன் தான் நான் சொல்கிறேன், மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து பெரிய கன், ஓகேங்களா. இது சும்மா பெருசாக இருக்கும் கன்னு. ஸோ எனக்கே டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண உள்ள கன் இருந்தது, நல்லா ஒர்க் ஆகுது, ஓகே, அது பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அது கை கடக்கமா, அது வந்து கேரியபிள் இல்லை. பட் இது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப குட்டியாக இருந்தது மக்களே. அதனால தான் இப்போதைக்கு இந்த கன்னை நான் எடுத்திருக்கிறேன் கைஸ். ஸோ வாங்க இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி இதோட ரிவ்யூ பார்க்கலாம். போகலாமா? வாங்க கைஸ், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், ஸோ வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகேலா. இதை ஏன் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதுக்கான 2 ரீசன் இருக்குது நான் ஏன் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு காட்டிடுறேன், ஓப்பன் பண்ண முடியும் நான் என்ன ப்ராடக்ட் எடுத்திருக்கேன்றது உங்களுக்கு காட்டிடுறேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துப்பீங்க, இதெல்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். எஸ், ஸோ இது தான் கைஸ் இப்போதைக்கு நான் எடுத்திருக்கிறேன் ஃபார் தி ப்ரைஸிங் ஆஃப் 500. இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 500 ரூபாய் தான் எடுத்திருக்கேன் மக்களே. ஏன்னா உங்களுக்கு காட்டின பாருங்க. இது வந்து ஸ்விங் ஓப்பன் டைப், ஓப்பன் ஆகுதா சைடில், ஸ்விங் ஓப்பன் டைப் ரிவால்வர். இது ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து நாட் ஜஸ்ட் இது வந்து ஃபயரும் பண்ணுவோம் இந்த கன். அது வந்து நாட் ஜஸ்ட் ஃபயரிங் கன், பட் ஆல்சோ ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஃபிட்ஜெட் கன்னு சொல்லுவாங்க. அதாவது சும்மா டப்புக்கு விளையாடிட்டு இருக்கிறதுக்கான ஒரு கன் தான், சரிங்களா. அந்த காலெலாம் இருக்கும்ல, அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய் கன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபிட்ஜெட் கன் தான். ஃபிட்ஜெட் கன்றது உங்களுக்கு தெரியும். ஃபிட்ஜெட் அப்படின்றது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ கன்னே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிட்ஜெட் தான். பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து அதில் நிறைய மெக்கானிக்ஸ் இருக்கும், சேஃப்டி மெக்கானிசம்ஸு, அப்புறம் வந்து மாதிரி ஹேமரு, இதை வச்சு விளையாடிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் கைஸ் இந்த ப்ராடக்ட் நான் எடுத்துருக்கிறேன். கன் ஷூட் பண்ணுறதுக்கு கிடையாது, சும்மா இதுமாதிரி ஃபிட்ஜெட்டாக விளையாடுறது தான் எடுத்திருக்கேன். ப்ரைஸும் ரொம்ப சீப்பாக இருந்தது, அதனால் எடுத்துருக்கேன். 500 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு சீப் தான். ஸோ அதெல்லாம் ஏன்னா எனக்கு கன்னை பற்றி தெரியும், அதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் நம்ம ஆர்டர் பண்ணியது கரெக்டாக வந்திருக்கானா இல்லை கலர் தான் மாறி இருக்கா தெரியல. ஓப்பன் பண்ணால் தான் செக் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ஓப்பன் அண்ட் சி. கவரே செம்ம சின்னதாக இருக்குது கைஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது. கன் ரொம்ப சின்னதாக இருக்கும் போல். பார்க்கலாம், ஹெட்ஸி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். யா, ஸோ இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. டப்பாவை தனியாக வச்சிடலாம். ஸோ எஸ், பைத்தான் பிஸ்டல் டீகம்ப்ரெஷன் கன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் கைஸ் ப்ராடக்ட்டு. JPL 6+ ஏஜஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சைடில் எதுவுமே இல்லை, அதே தான் பைத்தான் பிஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோக்கிங் வார்னிங் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் கலர்ஸ் கண்டென்ட் வேரி ஃப்ரம் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க.
ப்ரைஸிங் எங்கேயும் மென்ஷன் ஆகவில்லை சரிங்களா. ஸோ வாங்க இப்போ இதையே ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி ஓப்பன் பண்ணுறது? எங்கேயாவது டேப் அடிச்சிருக்காங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியல. நிமிஷம் எனக்கு. ஓகே ரைட். ஸோ இந்த ஓரமாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் அடிச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ணை வெளியே எடுத்துடலாமா? எஸ் கைஸ், எடுத்தாச்சு. வாஹா. ஸோ இது கூட வந்து இவ்வளோ புல்லட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த புல்லட்ஸ்லாம் ஃபயர் ஆகுமான்னு தெரில. எனிவேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ், இதுதான் கைஸ் புல்லட்ஸ். ஐ திங்க் இது நான் ஃபயரபிள் தான் நினைக்கிறேன் தெரிஞ்ச வரைக்கும். எனிவேஸ் நம்ம இதை தனியாக வைக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். 4 5 6 7 8 புல்லட் இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 அந்த சிலிண்டர் உள்ள 8 இருக்கும். ஸோ எஸ், இதுதான் கைஸ் கன்று. எஸ், நான் எதிர்பார்த்த மாதிரி ஸ்மாலாகவே இருக்குது. நல்லா இருக்குது கைஸ். வா, இப்போ இது ஓப்பன் ஆகுதான்னு பார்ப்போம். எஸ், ஸோ சைட் வைஸ் ஓப்பன் ஆகுது, க்ளோஸும் ஆகுது கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு இந்த ஹேமர் எப்பவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. லாஸ்ட் கன்லேயே ஒர்க் ஆகலை. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி யூஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணி விளையாடிட்டு இருக்கலாம். ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணால் ஓப்பனிங் ஐ திங்க் இங்கே லாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எஸ், அதே தான் சேம் அந்த இது மாதிரி பார்த்தோம்ல, அதே மெக்கானிசம் தான். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே எங்கேயோ போய் லாக் ஆகுது கைஸ். இந்த ஐ திங்க் இந்த ஹேமர் போய் லாக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எதோ ஒருத்த போய் லாக் ஆகுது. ஸோ அந்த லாக்கிங் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து லாக் ஆகுது. ஸோ இதை நம்ம எடுக்கணும் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம எடுத்துட்டோம், ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டோம்னா இது அழகாக உள்ளே உட்காரும். தென் we can swell out and we can push it and we can fire. ஸோ எஸ், இதான் கைஸ் கன்னு. கன்னோட சைஸ் பாருங்கள், செம்ம ஸ்மாலாக இருக்குது. இது வரைக்கும் இதான் கன்னோட ஆக்சுவல் சைஸ். ஓகே, இது வந்து நான் ஃபயரிங் கன் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனவே ஃபயர் பண்ணி பார்க்கலாம். ஃபயர் ஆகுதான்னு தெரியல. ஸோ ஒரு 2 புல்லட் போடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஃபயர் ஆகாதுன்னு நாங்கள் நினைக்கிறேன். ஓகே பாருங்கள், ஐ திங்க் அந்த புல்லட்டோட குவாலிட்டி சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸ்ப்ரிங்கை போட்டால் வெளியே வருது. இருங்க, இல்லை ஏதோ ஸ்ப்ரிங்கு இங்கே இருக்கா? ஓகே, இது உள்ளே ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க போல். ரைட்டு, வேணால் ஃபயர் பண்ணி பார்க்கலாமா? ஃபயர் ஆகுது. ஓகே, ஸோ ஃபயரபிள் தான் கைஸ். இது நான் சும்மா நினச்சேன். இட் இஸ் ஃபயரிங். ஸோ நல்லா ஃபயர் ஆகுது. குட்டு, நல்லாவே இருக்குது கைஸ். ஆக்சுவலாக நான் இதை எதிர்பார்க்கல. ஸோ இட் இஸ் ஃபயரபிள். எத்தனை இருக்குது உள்ளேன்னா 6 புல்லட் 6 இருக்குது. நான் 8ன்னு நினச்சேன். ஸோ சாம்பர் உள்ள 6 இருக்குது. அண்ட் இட் இஸ் ஃபயரபிள். ஸோ இட் இஸ் க்ளோஸபிள் ஆஸ் வெல். ஸோ நல்லாவே இருக்குது. என்ன ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இந்த கன்ஸில் சேஃப்டி மெக்கானிசம் எங்கேயுமே கிடையாது. அண்ட் இந்த ஹேமரும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுதான் வந்து இந்த கன்னில் டிசப்பாயின்மெண்ட். பட் ஓகே தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கான ப்ரைஸுக்கான குவாலிட்டி இது. ஏன்னா அந்த கன் நான் காட்டின கொண்டாமட்டியில் அது வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா மக்களே. 1000 ரூபாயில் நடக்கும்போது 700 சம்திங் நினைக்கிறேன். பட் இது வந்து அந்த ப்ரைஸுக்கான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக இந்த சிலிண்டரே நல்லா வெயிட்டாக இருக்குது கைஸ். அது வந்து சிலிண்டர் வெயிட்டாகவே இல்லை, இது ஓரளவுக்கு வெயிட்டாகவே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓகே தான். இப்போ என்ன ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா, நம்மளுக்கு இந்த இது மட்டும் ப்ராப்பராக போய் உட்கார மாட்டேங்குது. இது லைட்டாக நம்ம இந்த இடத்த சராச்சி விடணும், அப்போ தான் போய் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் எஸ் கைஸ், இந்த சிலிண்டர் வந்து வெளியே நீங்கள் எடுத்துடலாம். இது பாருங்க, இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். யூஷுவல் கன் மாதிரி தான், ரியல் பிஸ்டல் மாதிரி, ரியல் ரிவால்வர் மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். 2 சைடும் ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த இடத்துல லாக் இருக்குது. இது வந்து ஓப்பன் ஆகாது. ஸோ இந்த பக்கம் தான் ஓப்பன் பண்ணணும், எனக்கு அதான் தேவை. ஸோ இப்படி பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இந்த இதெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுதுனால ஓப்பன் ஆக மாட்டேங்குது. தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த க்ரூ இருக்குல்ல, இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம இப்படி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணலாம். அண்ட் வி கேன் க்ளோஸ் அண்ட் ஃபயர். என்ன ஒன்றுனா தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஹேமர் ஒர்க் ஆச்சுன்னு தான் இருக்கும். ஹேமர் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான். ஆக்சுவலாக வந்து இப்போ 2வது ஆர்டர் பண்ணலாம்னு நினச்சேன். ஏன்னா அந்த ஹேமர் ஒர்க் ஆச்சுன்னா 2வது நம்ம எடுத்துக்கலாம்னு நினச்சேன். பட் ஹேமர் ஒர்க் ஆகவில்லை. ஸோ அதனால் ஐ திங்க் 2வது கன் எடுப்பேனா, இதே சேம் கன் 2வது எடுப்பானா அப்படின்னு எனக்கு தெரியல. எடுப்பேன் மேபி. ஐம் வெயிட்டிங் ஃபார் another கன் மக்களே. அது வந்து M1911ஓட மினி வெர்ஷன். இதே மாதிரி தான் இருக்கும், இதே சைஸ் கிட்டத்தட்ட தான் இருக்கும். ஆனால் வந்து அது வந்து M1911ஓட ப்ளோ பேக் வெர்ஷன். இது மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க நிறைய டாட் கன்ஸ். அதாவது டாட் கன்ஸ்லேயே ப்ளோ பேக் வெர்ஷன், வித்தவுட் எனி பேட்டரி, வித்தவுட் எனி CO2 உங்களுக்கு ப்ளோ பேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ் நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க.
அதே மாதிரி ஒரு கன் குட்டி, அதாவது நான் ஃபயரபிள், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து குட்டியாக இருக்கும். M1911 உள்ளது. அது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா இங்கே இந்தியாவில் ரிலீஸ் ஆகலை. ஏன்னு தெரியல. வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் ஏன்னு தெரியல, அது விடமாட்டுறாங்க இந்தியாவில். அது வந்து ஃபிட்ஜெட் கன் தான், நான் ஃபயரபிள் கன் தான். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததுன்னா கண்டிப்பாக நான் இது எடுத்துனா அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன் மக்களே. ஸோ அன்டில் தென் இதான் கைஸ் அந்த ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டி சொல்லணும்னா டீசெண்டாகவே இருக்குது கைஸ். சைஸ் வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துட்டிங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது, அது ஓகே. பட் ஆனால் வந்து நல்லா இருக்குது கைஸ். ப்ராடக்டோட குவாலிட்டி நல்லா இருக்குது. கலர் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது பிடிக்கல. பிளாக் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்க்கலாம், பிளாக்கை தான் பிளாக்காக மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம், தெரில. பட் கலர் தான் கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருக்குது. பட் ஓகே, எனக்கு கை கடக்கமாக இருக்குது அப்படின்றதுனால மேபி எனக்கு ஐம் லைக்கிங் இட். பட் எஸ், உங்களுக்கு ஃபயரிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் இந்த இது மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக இது ஒர்க் ஆகும். அண்ட் லாக்குங்கும் நல்லா லாக் ஆகுது. ஓகேண்ணா, ஸோ தட்ஸ் ஆல் குட். ஸோ மற்றபடி ஆல் ஓகே தான் மக்களே. காம்பேக்டாக இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது, நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்படின்றதால நான் இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக தான் கொடுப்பேன் இந்த கன்னை. சரிங்களா, இது வந்து சிங்கிள் இல்லை டபுள் தான். அதுக்கு ஸ்க்ரூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூஸ் இல்லையா? ஸ்க்ரூஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். நல்லா இருக்குது ஆக்சுவலாக, பார்க்கவே கன் நல்லா இருக்குது. ஸோ இட் இஸ் ரெக்கமெண்டல் கைஸ். நீங்கள் வாங்கலாம், தாராளமாக இந்த கன் நீங்கள் வாங்கலாம். அதாவது பேபிஸ் நான் சொல்கிறது வந்து சொன்னேன், கிட்ஸுக்கு இந்த கன் கண்டிப்பாக வந்து பிடிக்கலாம். ஆனால் இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் பிடிக்குதான்னு தெரியல. எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் கிட்டா அப்படி கேட்டிங்கன்னா இல்லை. பட் இருந்தாலுமே எஸ், எனக்கு இந்த மாதிரி கன்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கன்ஸ் இல்லை உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி கன்ஸ் பிடிக்கும்னா தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். சீப்பாகவும் இருக்குது. 500 சீப்பு மக்களே. கண்டிப்பாக மேபி இந்த ஷாப்லாம் போனீங்கன்னா இன்னும் சீப்பாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, எனக்கு தெரில. பட் இல்லை, காஸ்ட்லியாகவும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் போய் கண்டிப்பாக இந்த கன்னை நான் போஸ்ட் பண்ணும்போது இந்த கன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த கன்னை நீங்கள் எடுக்கலாம் மக்களே. ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு ப்ராடக்ட் ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் with another product review as a similar product gun review. Until this is Rajesh signing off. Take care, stay safe, and bye மக்களே. Several days later. என்னடா வீடியோ முடியலையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், வெல்கம் பேக். சேம் ப்ராடக்ட்னா இது குணங்களை காட்டிடுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ சேம் ப்ராடக்ட் தான் திருப்பி வந்து எடுத்திருக்கேன். 2வது வாட்டி எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு அடிஷ்னலாக இருக்கட்டும். சப்போஸ் இது உடஞ்சி போச்சு அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு கேஸ். இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நம்ம போனால் எடுத்துகிட்டு போய் நம்ம அதை எப்படி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எனக்கு இது பிடிச்சி போச்சு. ஃபிட்ஜெட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் உள்ளே இப்போ ப்ராடக்ட் கரெக்டாக தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு பிடிச்சி போச்சு மக்களே. ஒன்ஸ் எனக்கு ப்ராடக்ட் பிடிச்சி போச்சு அப்படின்னா வந்து எனக்குமே அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இப்போலாம் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்க மாட்டேது. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் அந்த ப்ராடக்ட்டு ஆக்சுவலாக அன்அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, மேபி அது திரும்பி வருமானு கூட எனக்கு தெரியல. அதனால் சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போது எடுத்துட்டேன். சேம் ப்ராடக்ட். ஸோ வேணால் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன். என்னடா எங்கே போட்டிருக்கீங்க டேப்பை? ஸோ இது வேணால் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இது ஓப்பன் பண்ண மாட்டான். ஸோ சேம் ப்ராடக்ட். ஆனால் ஒன்றா என்ன, இது ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ எஸ், பிராண்ட் நியூ. ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ்ட்ரா இது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து லைட்டாக இது வந்து இப்போ இதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது ப்ராப்பராக. ரொம்ப ஹார்டாக இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இங்கேயும் லைட்டாக வந்து நான் அதை ஷேப் பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்கள். அதனால் தான் அது டக்குன்னு ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இதுக்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த உள்ள இருக்க இந்த பகுதி வந்து, அதாவது இந்த இங்கே ஒரு பகுதி இருக்குல்ல, இந்த பகுதி, இந்த 2 பகுதியும் வந்து லைட்டாக வந்து நான் ஷேவ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். லைட்டாக ஷேவ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக ஷேவ் பண்ணியாச்சு. பார்த்துங்க, அது ஒரிஜினலுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அதனால தான் இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. இது வந்து அப்படி க்ளோஸ் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் ஆகாது. நம்ம கையால் தான் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேபி சப்போஸ் இது உடஞ்சி போச்சுன்னா வேணால் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நிச்சயமாக அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன். மற்றபடி இட்ஸ் வெரி குட் கன் கைஸ், வெரி குட் கன். ஆனால் இப்போ என்னென்னா இது வந்து ஃபயர் ஆகாது.
நம்ம இந்த புல்லட் போட்டால் ஃபயர் ஆகாது. ஸோ அதனால் வந்து ஓகே நம்மளுக்கு ஃபயரிங் தேவையில்லை, பட் ஸ்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த கன்னை வந்து திருப்பி வந்து எடுத்திருக்கேன். பார்ப்போம். இப்போ நான் வந்து அந்த M1911க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மக்களே. M1911 கன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபிட்ஜெட் கன், அது நான் ஃபயரிங், இதாவது ஃபயரிங் அதுவும் நான் ஃபயரிங்கு. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் அது எப்போ வரும்னு எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. வந்ததுன்னா கண்டிப்பாக நான் எடுப்பேன். எடுத்தேன்னா அதை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், டேக் கேர் அண்ட் பை மக்களே.